இடைவெளியின் பின்பு மீண்டும் முரண்முடிவு நிகழ்ச்சியோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம் என்பவர்களே. இன்றைய முரண்முடிவு நிகழ்ச்சியிலே நாங்கள் 2 சகோதரர்களுக்கிடையிலே தாயினுடைய ஆண்டு திவசத்தை அனுஷ்டிப்பது தொடர்பாக இழுபறி நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். தாயை கௌரவிப்பதாக நினைத்து கொண்டு இவர்கள் இருவரும் எடுத்த தார்மீக முயற்சி அல்லது காட்ட முற்பட்ட அதி தீவிரமான பாசம் அதே தாயை அவமானம் செய்வதாக மாறியிருக்கின்றதா என்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இடைவெளிக்கு முன்பு கருத்துரையாளர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டிருந்தோம். பல நேயர்கள் அழைப்பிலே தொடர்ச்சியாக இருக்கின்ற அவருடைய அழைப்பை எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் வரலாம் நினைக்கிறேன். அழைப்பில் ஒருவர். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் இந்திரன் கேட்கிறேன். சந்திரன். இந்திரன். இந்திரன். வணக்கம் இந்திரன், சொல்லுங்க. வணக்கம். நான் உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்தேன். என்னுடைய கருத்துக்களை தெரியாமோ? கருத்தை சொல்ல தான் எடுத்து நீங்கள் சொல்லுங்க. என்ன சொன்னா, எங்களுக்கு ஒரு தலைமை இருந்தது வடக்கு கிழக்கு. அந்த தலைமை கேட்க நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்த நாங்கள் அந்த தலைமை எங்கிருந்து மரக்கோட்டாயம் கேட்க எங்களுக்குள்ள பாகுபாடு வந்துட்டு அதுல பொருள் அண்ணனா இருக்கிறார்கள் யாருன்னு எனக்கு தெரியும், தம்பியா இருக்கிறார்கள் யாருன்னு தெரியும். அண்ணனாக்கள் நடத்தின நான் ரோட்ல நின்று கும்பிட்டான். அந்த வாடகை வீட்டுக்கு நான் போகிறதாயில தம்பி வந்து சொந்த வீட்டுல மண் குடிசையோ மாளிகையோ அங்க போய் என்னுடைய அஞ்சலியே மணக்கத்தைங்கிறத நான் கொடுப்பேன். சிம்பிளா நான் சொன்ன கருத்து நினைக்கிறேன். தம்பியோட சொந்த வீடு பண்ணிட்டான். தம்பி வந்து சொந்த வீட்டுல நான் மண் குடிசையா இருந்தாலும் அதை மாளிகை ஆக்குறது என்னுடைய பொறுப்பு. அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. இப்போ சொந்த வீடு வேண்டினவர் யார், வாடகை வீட்டில் இருக்கிறவர் யார் என்றது இல்லை பிரச்சனை. இங்கே தாயினுடைய உணர்வுகளோடு இவர்கள் விளையாடுவது பற்றித்தான் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. தாயினுடைய மரணத்தோடு இவர்கள் விளையாடுகின்ற இந்த விடயம்தான் விமர்சனமாக இருக்கின்றது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒரு நேர அழைப்பிலே. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். உங்களோட அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கு, கதைங்கோ. நானும் இந்த ஆண்டுள்ள நடத்துற இந்த ஆண்டு திவசம் நடத்துறவ எங்க போறோண்டே எனக்கு எங்க போறோண்டே சரியான பிரச்சனை என்ன தெரியாம என்னன்னு சொன்னா குடும்பத்துல கேட்டேன் மனைவிய. அவன் சொன்னா நீங்க அங்கானே போற நீங்கள் அந்த இவர் மூத்த அண்ணா போட்ட இடையில வந்தவர் வந்து இப்படி குழப்பறார். 2 பேரும் மகள் புள்ளியல் இல்லாட்டிங்கிட்டு அவர் சொல்லி நீங்க 2 பேரும் இப்படி சண்டை பிடிச்சாப்பா நாங்க போவாங்க இப்படி நிக்கணும். என்ன செய்யறேன் ஒரு வேதனையாகவும் இருக்கு. ஒரு நல்லபடியாக வந்து மனம் கவலையா இருக்கு. ஒரு தாயின் ஒரு துவசத்துக்கு இவர் 2 பேரும் சண்டை பிடிச்சா என்னென்ன இந்த ஆத்மா சாந்தியானே. நன்றி, வணக்கம். நன்றி. அவர் அழகாக சொன்னார், இது அம்மாவினுடைய ஆத்மா சாந்தி அடைய போகிற நிலைமையாக தெரியவில்லை என்று. இப்பொழுது இந்த ஆண்டு திவசங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் ஆத்மா சாந்தி அடைவதற்காக தாயை ஒரு புனித ஸ்தானத்திலே வைத்து பூசிப்பதற்காக நடக்கின்ற விடயங்கள். ஆனால் அந்த புனிதத்தன்மையை நீங்கள் களங்கப்படுத்துறீங்கன்னே நீங்கள் 2 பேருமே நினைக்கல. இல்லை, என்ன நியாயங்கள் இருந்தாலும் உங்களுடைய 2 பேருடைய செயற்படாமல் அதை களங்கப்படுத்துன்றதை ஏற்றுக்கொள்றீங்களா? நாங்கள் அதை முறையாக நடக்கணும்ன்றதை பார்க்குற முடியும். சொந்தக்காரர் ஒருத்தரும் விராட்டி யாருக்கு செய்ய புரியல. சொந்தக்காரர் வருவினம், அந்த நம்பிக்கைனா நாங்கள் இருக்கிறோம். இப்போ வருவினம் இப்படியே போகிற காலங்களில் ஒரு இடத்துலையும் சொந்தக்காரர் வராமல் இன்னொரு நேர அழைப்பில் இருக்கின்றார். அவருடைய அழைப்பை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். ஹலோ, மாலை வணக்கங்க. நான் நித்யானந்தன் கேட்குறேன். வணக்கம் நித்யானந்தன், சொல்லுங்கள். ஆமாம், நான் என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், அதாவது 2 அண்ணாவும் தம்பியும் இங்கு வந்து விட்டார்கள். இன்னும் மறுபடியும் சகோதரர்கள் அங்கு அவயவங்களை இழந்து பல பேர் அடிப்படை வாழ்வார விரும்பி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்யாமல் இங்கு ஆடம்பரமாக அந்த காசை அவர்கள் வீணாக செலவழிக்கின்றார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து. அங்கும் அந்த தம்பிமார்களுக்கு அங்கு தங்கைமார்களுக்கு உதவி செய்தால் அம்மாவுக்கு செய்ததை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் என்பது நான் நினைக்கின்றேன். அது அண்ணன் செய்த அண்ணன், தம்பி செய்த அண்ணன் இந்த ஆடம்பரங்களை தவித்துக் கொண்டு அங்கே இருக்கின்ற ஏனைய சகோதரர்களுக்கு, அம்மாவுடன் இருந்து வாழ்ந்த சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமாம், நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. காரணம் அவர்கள் எல்லோருமே குடும்பத்துக்காக தான் பாடுபட்டவர்கள். பாடுபட்ட அவர்களுடைய பிணங்களின் நின்றோடு நாங்கள் பணங்களுக்காய் நாங்கள் பிணம் திணி கூட்டங்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான். நன்றி. நன்றி. நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. ஒரு விடயம் அவர் அழகாக சொன்னார். எனக்கு தெரியும், இந்த மரண வீடுகளுடைய
ஆண்டு துவசங்கள் நடக்கின்ற பொழுது ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துக்கு அல்லது ஊனமடைந்தவர்கள் இல்லத்துக்கு உணவுகளை பரிமாறுகின்ற ஒரு வளமை எங்களிடம் இருந்தது. அதை ஒத்துத்தான் அவர் சொல்கின்றார். இந்த ஆடம்பரங்களை தவிர்த்து கொண்டு உண்மையாகவே அம்மாவை நேசித்த வலிகளோடு இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் வாழ்வளித்திருக்கலாம் என்கின்ற ஒரு விடயம். நீங்கள் அதை பற்றி இல்லை, நாங்கள் எங்களுக்கு தெரியும் அங்கே இவ்வளோ கஷ்டம் இருந்துண்டு. ஆனபடியாக நாங்கள் இப்போவும் அந்த வேலையை முதல் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதால் நாங்கள் இங்கே ஆடம்பரத்தை பெருசாக விரும்ப இல்லை. அதுக்காக எங்கள்கிட்ட வசதி இல்லைன்னு இல்லை. ஆனால் எங்களுக்கு தெரியும் நான் கடைசியாக அங்கே அம்மா ஆடம்பரத்தை விரும்ப இல்லைன்னு சொல்லி அம்மா ஆண்டு செய்கிறதுக்காக தான் எனக்கு ஊட வேண்டி வச்சுருக்கேன். இல்லை, அது அம்மாண்ட ஆசை. அதாவது அம்மாண்ட ஆசைன்றதை விட அம்மாவோட இருந்த ஆக்கள் பிறகு அங்கே கணவர் எல்லாரும் ஆசைப்பட்டது. எங்களுக்கு கொண்டு ஒரு இடம் இருந்தால் ஒரு அது எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா எங்களோட ஊரில் இருந்த எல்லாத்தையும் அடிச்சு போட்டாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு அடையாளமாகவும் ஒரு நம்பிக்கையான ஒரு சின்னமாகவும் அதை வச்சிருக்கணும்ன்றது தான் விருப்பம். அப்போ அதை நாங்கள் வாங்கினது ஆடம்பரத்துக்காக இல்லை. அதே நேரம் எங்களுக்கு இப்போ நல்ல தெளிவாகத்தான் இருக்கிறோம். என்ன நாங்கள் கடைசி நேரத்தில் அங்கேருந்து கஷ்டப்பட்டார்கள். அப்போ எங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறார்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. ஆனால் இவைக்கு அது தெரியாது. அதுதான் இந்த பிரச்சனை. எங்களுக்கு அப்படி தெரியாண்டிய சொல்லி இயலாது. ஏன்னா நாங்கள் இப்போ இந்த ஆண்டு திவசம் மூலமாக எங்களோட குடும்பத்துக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குன்னு மற்றவை காட்ட வேணும். இப்போ எங்கட குடும்பத்துக்கு இத்தனை பேர் தேடி வரீனமெண்டா இன்னும் பார்க்குறவைக்கு தெரியும் எங்கட குடும்பத்தில் எவ்வளோ பலமாக இருக்கிறீங்களா, பலமாக இருக்கிறோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். இன்னும் ஆட்கள் கூட கூட நாங்கள் பெருசாக செய்யக்கல இவ்வளோ சனம் எங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு தெரியக்கல. பார்க்குறவைக்கு ஒரு மனத்தில் தெரியும். இன்னும் நாங்கள் பார்க்குறவங்க சொந்தக்கார வெளியாக்களுக்கு சொந்தக்காரெல்லாம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இவ்வளோ பேர் வராங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு செய்ய போகும்போது அதுக்குள்ள ஒற்றுமை தெரியலையே. அதுக்கு தான் இடைக்குல உங்களுக்கு இடைக்குல விளையாடுறதுக்கு தான் வருவினை சகோதரங்கள் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து செய்யணும் தானே. அதுக்காக தான் நாங்க தம்பியை சொல்றோம் எங்களோட சேர்ந்து எங்களுக்கு அடிமைத்தனமாக அவரை நடத்தி கொண்டு இருந்தா அவர் இப்படி எல்லாத்தையும் கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவர் சொல்றதை நீங்க கேட்கத்தானே வேணும். அவர் தனியே இப்ப வந்தவர் அவருக்கு இன்னும் கூட அனுபவங்கள் கூட அங்க நிலவரங்கள் கூட தெரிஞ்சிருக்கும். அவர் என்னண்டா தனியா போய் செய்யறேன்னு சொல்லி பிரிச்சு எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு விட்டா உள்ளது அவர் பொறுத்து பார்த்து நீங்க ஒண்ணு கேட்காத பட்சத்துல தானே அவர் அப்படி இருந்து ஒரு நேர அழைப்பில் இருக்கின்றார். நிலவரங்களை அதிகம் அறிந்து வைத்திருப்பதனாலே இந்த அம்மாவுடைய ஆண்டு துவசம் செய்வதற்கு உரிமையுடையவர் என்ற ஒரு விடயத்துக்கு வரலாமா, அல்லது வரலாறாக செய்து வந்திருக்கிறேன் என்பதனாலே ஆண்டு துவசம் செய்வதற்கு ஒரு உரிமை இருக்கின்றதா? இப்பொழுது 2 பேருக்குமே உரிமை இருக்கின்றது, எல்லோருக்குமே சொந்தக்காரர்களுக்கும் உரிமை இருக்கின்றது. ஆனால் 10-15ஆக சிதறிக்கொண்டு இந்த அம்மாவினுடைய உடலத்தையும் அவருடைய ஆன்மாவையும் நாங்கள் சிதறடிக்கின்றோமா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேதனையாக இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். ஒரு நேர அழைப்பேன். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். புஷ்பவதி ஸ்வநாதன் லூட்டன்லேருந்து கலைக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன சொல்ற, நீர் அடித்து நீர் விலகுவதில்லை. எனது அம்மா அடிக்கடி சொல்லுவா. அடுத்தது அடம்பன் கொடியும் திரண்டால் தான் மெடுக்கு. அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்க ஒரு சந்தோஷம். இந்த சகோதரங்கள் பிரிஞ்சு போய் இருக்கிறது மற்றவர்களுக்கு வெளியில பாக்குறவைக்கு அது கூத்தா இருக்கும். சிலர் என்ன செய்வார்கள், ஒரு இடத்துல போய் சோற சாப்பிட்டு இன்னொரு இடத்துல பாயசம் வடையும் சாப்பிடுவார்கள். அப்படி அந்த பிரிச்சு வைக்காமல் இவர்களை இருவரும் ஒற்றுமையா உண்டாக சேர்ந்து செய்யணும். ஒரு தாயின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு இடத்துல சாப்பிட்டு ஒரு இடத்துல பாயசம் குடிக்கிறதுக்கு இல்லை, இவர்கள் அவர் அங்கே தூரத்துல இல்லை, வீட வேண்டி வச்சிருக்காங்க. போயிடும். அதை விட நீங்கள் ஒற்றுமையாக அவங்க கண்ட ஒரு இடம் தேவையில்லை. அது ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டா அவன் ஆத்மா எங்களோட ஒவ்வொரு அந்த உறவு பிள்ளைகள இதுல இருக்கும். அந்த உறவு ஒரு இடத்துல நிம்மதியாக எல்லாரும் சேர்ந்து கும்பிடைக்க எவ்வளவு சந்தோஷத்தை தரும் என்பதை நான் இதுவரை நினைத்து ஒரு இடத்துலதான் 2 பேரும் ஒற்றுமையாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனது அன்பான கருத்து. நன்றி. நன்றி புஷ்பா. நன்றி, வணக்கம். சொந்தக்காரர்கள் எல்லாரும் ஒன்றாகத்தான் அந்த இறந்து போன அந்த அம்மாவுக்கான அஞ்சலியை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றோம். ஆனால் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் இந்த பிளவுகளில் நிற்கின்றார்கள் என்பது இந்த உறவினர்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த வேதனையை தான் தந்திருக்கின்றது. உறவினர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். பார்ப்போம், சொல்வது உறவினர்களுடைய கடமை, ஆனால் கேட்கின்றார்களா என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. ஒரு நேர அழைப்பில். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். அழைப்பில் யார் பேசுறீங்க? மலரவன். வணக்கம் மலரவன், சொல்லுங்க. என்னன்னு சொல்லிச்சேன்னா, இப்ப சொல்லுகணும் என்னண்டா, தம்பிய அடிமையா வச்சிருக்கிறேன்னு சொல்லி இங்க இந்த நாட்டுல அந்த அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டு, இப்ப எல்லாரும் பெருசா இருக்கலாம், ஆனால் வந்த காலத்திலே எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் அந்த காசுகளை அனுப்பி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இன்றைக்கு அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்து எல்லாம் செய்து
முடிஞ்ச பிறகு இன்றைக்கு அவர் வந்துட்டு அடிமை என்று சொல்லி சொல்லக்கூடாது. இப்ப முந்தி வந்த ஆக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டனாங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்த பிறகு வந்தவியல் அண்ணா வீட்டுல பெரிய பங்களாவை ஒரு வீடை கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு வீட்டை வாங்கி ஊருக்கு அனுப்பி எல்லாம் செய்து கஷ்டப்பட்ட பிறகு அந்த வீட்டுல இருந்து கொண்டு என்ன அடிமையா நடத்தி போட்டாருன்னு போய் புது வீடு வேண்டித்தான் அம்மா செய்ய சொன்னோண்டு. ஒரு பெற்றதாய் கட்டாம எங்கட நாட்டுல வளர்ந்த முறைப்படி அண்ணா இவ்வளவு உதவிய எங்கட குடும்பத்துக்கு செய்தவரே என்று சொல்லித்தான் அனுப்பியிருப்பேன், வளர்த்திருப்ப. அப்படி வளர்த்த இடத்துல வந்து அண்ணா சரியில்லை, இப்ப நீங்கள் எல்லாம் அடிமையா நடத்துற அப்படியெல்லாம் நினைக்க கூடாது ஒரு நாளும். அப்படி என்றைக்குள்ளேயே அந்த எங்கட தமிழ் அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் எங்கேயோ துளைஞ்சு போகுது. மற்றது வீடு கட்டித்தான் அந்த வீட்டுலதான் அம்மாக்கு துவசம் செய்கிறேன்டா. இங்க லண்டனுக்கு வந்த ஒரு தருமே துவசம் செய்திருக்கல. அது அந்த காலத்துல இருந்து தங்கட பெற்றா இருக்கோ இன்னத்துக்கும். ஆனபடியா ஒரு நிலம் இந்த வீட்டுல கட்டுறதுதான் நல்லமென்று சொல்றதும் அதுகள் எல்லாம் பிழை. அண்ணா செய்தவர் இவ்வளவு காலம் அவர் இவ்வளவுக்கு எங்களுக்கு இவ்வளவு பாடுபட்டிருப்பார் என்று நினைச்சு பார்க்கணும். இப்ப வந்தவைக்கு தம்பிக்கு தெரியாது. இல்ல இப்ப அண்ணா ஏன் தம்பியை நிராகரிக்கிறார் அது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் தம்பியை நிராகரிக்கிறதுக்கு அண்ணாட்ட என்ன காரணம் இருக்கு? ஒரு காரணம் சொல்லுங்க. இல்ல நிராகரிக்க இல்ல, அவரோட சேரவணும். இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்க நினைச்சு பாருங்க, உங்களோட அண்ணாவோட நீங்கள் சேர்ந்து போக வேணும். அதுதான் முறை. எங்கட அண்ணா இவ்வளவு வளர்த்தவர், இவ்வளவு பண்பா இருந்தவர், இவ்வளவு பண்பாளர், எங்களை இவ்வளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா அந்த நன்றி கடனோட அண்ணாவோட சேர்ந்து நீரோட்டத்தோட போகணும். அண்ணா வந்த உடனே திரட்ட இல்லையே, திரட்டி இல்ல நீ என்ற தம்பி இல்லையே என்று சொல்ல இல்லையா அவர். அப்ப அந்த அண்ணாவோட சேர்ந்து அந்த நீரோட்டத்துல அவரும் சேர்ந்து இணைஞ்சு என்னென்ன செய்கிறது அதன்று சொல்லி மெல்ல மெல்ல இருந்து இல்லையண்ணா இப்படித்தானே சொல்லி வடிவா கதைச்சு வர வேணும். அண்ணாக்குத்தான் எல்லாம் எங்களுக்கு தெரியும், இப்ப வந்தவைக்கு தான் எல்லாம் அங்க கணக்க விஷயம் தெரியுமாண்டா. அப்ப இங்க எல்லாம் இவ்வளவு மக்களை ஒருங்கிணைச்சு சேர்த்து இந்த குளிர்ல பிறகுதான் மண்டபங்கள் எடுத்து செலவழிச்சது. தொடக்க நாட்கள்ல அந்த குளிர்ல நடுங்க நின்று எல்லாம் செய்த அண்ணாக்கு எவ்வளவு மனவருத்தமா இருக்கு. இப்ப வந்து பிடுங்கி கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் நீ என்று சொல்லி சொல்லிக்கல. அண்ணாவை இப்ப உயிரியல் எல்லாம் நாளைக்கு அண்ணாக்கு ஒரு கஷ்டப்பட்டால் அண்ணாவோட சேர்ப்பினமா அண்ணா இப்படித்தானே சொல்லிக்கணும். அதுதான் முறை. அப்படியால் பெரியாக்களோட சேர்ந்து இதண்டு அந்த நீரோட்டத்துல சேர்ந்து நானும் உன்னோட கை கொடுக்குறேன் கொடுக்குறதே தவிர எனக்குத்தான் எல்லாம் புதுசா தெரியும். என்ன தெரியும்? நன்றி. உங்களுடைய அழைப்பை மிகச் சுருக்கமாக சொல்லுங்கள். பலர் அழைப்பிலே இருக்கின்றார்கள், எல்லோருக்கும் உணர்வுகள் இருக்கின்றது, எல்லோருக்கும் அபிலாஷைகள் இருக்கின்றது, எல்லோருக்கும் இந்த விடயங்கள் பற்றியதான கருத்துக்கள் இருக்கின்றது. எல்லோருடைய கருத்துக்களை நாங்கள் கேட்போம். ஆனால் இது ஒரு 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 சர்ச்சையாகவே இருக்கின்றது. மூத்த பிள்ளை என்கின்ற உரிமை என்கின்ற ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளால நாங்கள் வர்றோம். ஆனால் எனக்கு தெரியல, அண்ணா விட்டு கொடுக்குறதால அண்ணாக்கு என்ன நன்மை, தம்பி அதில் சேர்ந்து போகிறதால இவருக்கு என்ன ஒரு பரஸ்பரம் இது வந்து இதில் அங்கே உங்களோட அந்த ஆண்டு திவசத்துக்கு வார சொந்தக்கார யாரும் மொய் எழுதுறவில்லை இல்லை தானே? நாங்கள் மொய் எதிர்பார்த்து செய்யலை. எங்கட அம்மான்றதை வந்து எங்கட பல செய்து கொடாக்கண்டனா நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறதுக்கு பின்னணியில் எதுவும் இருக்கும்னு சொல்லி உறவினர்கள் எல்லாத்தையும் வெளியில சொல்லலாது. தெரிந்தேன் எங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு எல்லாத்தையும் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லலாது. சரி, என்ன ஒரு நேரம் அழைப்பேன். வணக்கம். வணக்கம், ஸ்கொல்லன்ல இருந்து சிவலிங்கம். வணக்கம் சிவலிங்கம், சொல்லுங்க. உங்களோட தொலைக்காட்சி சத்தத்தை குறையுங்க, எதிரொலிக்குது. ஏதோ ஒரு சத்தம் வருது உங்களுக்கு பின்னால, ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். சொல்லுங்க. ஹலோ, அவர் அழைப்பில் இல்லை, என்ன ஒரு நேரம் அழைப்பில். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சோவியா இருக்கிறேன். சூர்யா, வணக்கம் சூர்யா, சொல்லுங்க. சொல்லலாமா இப்ப? சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, இப்ப வந்து அம்மா வந்து இறந்திருக்க மாட்டா, கொண்டாடுவீனம் சொல்லி என்ன இந்த என்ன அந்தியடி செய்வீனம் சொல்லி அவ எதிர்பார்த்திருக்க மாட்டா. அவன் விருப்பம் வந்து பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்கிறதா அவ விரும்பி இருப்பா. அவ வந்து அந்த செட்டு செய்வினாம் தான் செத்த அப்புறம் அவ கஷ்டப்பட்டு வளர்த்து 2 பிள்ளைகளையும் வளர்த்தது. அவ பிள்ளைகளுக்கு தளர்ந்த அப்புறம் அந்த செட்டி என்ன அதிகட்டி செய்யணும்ன்றது இல்லை. அந்த ரெட்டியால இந்த பிள்ளைகள் பிரிவாங்கன்றால் அப்படி ஒன்று செய்யவே தேவையில்லைன்னு அந்த மனுஷன் சொல்லி இருக்கு சிலோட. அதுதான் சொல்றேன், ஒற்றுமையா முதல் வந்து ஒற்றுமையா இருக்கணும்ன்றதான் என்னுடைய கருத்து. அப்புறம் ஒற்றுமையா ஆனா அப்புறம் அந்த என்னத்தையும் செய்யலாம், ஆனா ஒற்றுமையா இருக்க வேணும்ன்றதான் என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். எல்லோரும் இந்த உறவினர்களுடைய மனோநிலையில் இருந்து கொண்டுதான், சொந்தக்காரருடைய மனோநிலையில் இருந்து கொண்டுதான் அந்த விடயங்களை சொல்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களினுடைய இந்த அந்திரட்டியை வராவிட்டாலும் குறை, வராவிட்டாலும் அவர்களுக்கு கவலை. என்றால் உங்களை விட உங்களுடைய அம்மாவை
இந்த உறவினர் சொந்தக்காரர்கள் அதிகம் நேசித்திருக்கிறார்கள். உங்களுக்கு எங்கடைக்கு வந்தால் எந்த வீட்டில் வந்து பார்த்துட்டோம்னா அவைக்கு விளங்கிக் கொள்ளும். இப்போ இவ்வளோ காலம் போனபடியே அவைக்கு பயமாக இருக்குதோ இல்லாட்டி ஒரு அதை மாற்றம் உண்ட விரும்புறதுக்கு பயப்படணுமோ இல்லாட்டி மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் தயங்கினோம். ஆனால் எங்கட எந்த அந்தராட்டிக்கு எங்கட வீட்டுக்கு வந்து எங்கட அனுபவத்துக்கு வந்தால் அவைக்கு நிச்சயமாக விளங்கும். நாங்கள் ஏன் நான் நினைக்கிறேன் இது காலப்போக்கில் என்ன நடக்கும் ஒவ்வொரு சொந்தக்காரர் பழைய காலத்திலிருந்து வந்த காலத்திலிருந்து அவர்கிட்ட இதுக்கும் போய் பார்க்கலையும் எல்லாருக்கும் தெரிஞ்சது நல்லா தான் இருந்தது. இன்னொன்று தெரியும் நடக்க வேணும். இல்லை இப்போ நான் நினைக்கிறேன் இது இப்படியே உங்களுக்கு மத்தியில் இந்த அம்மாவோட பிரச்சனை இந்த இது போய்கொண்டிருந்தால் எல்லோரும் என்ன செய்வாங்க, சொந்தக்காரர் அம்மாவில் வச்சிருக்கிற பாசத்தால் தாங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற கோயில்களில் தேவாலயங்களில் வீடுகளில் அஞ்சலியை செலுத்தி போட்டு அவரோட ஆன்மா சாந்தி அடையிட்டு வேண்டிட்டு இருக்கிற ஒரு நிலைமை தான் கொண்டு வரும். பிறகு எங்களோட உறவுகள் ஒன்றா சந்திக்கிறதுக்கு உணர்வுகளை பரிமாறிக்கொள்றதுக்குமான ஒரு தளத்தை நீங்கள் உடைக்கிறீங்கள் என்ற கருத்து தான் வருகிறது. இனிமே ஒரு நேர் அழைப்பில்லை. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சிவா பேசுறேன், லண்டன்ல இருந்து. வணக்கம் சிவா, சொல்லுங்க. என்னன்னா சாம், நீங்க எடுத்த முயற்சிக்கு நன்றி. ஆனால் எனக்கு இந்த அடுத்த துவசத்தையாவது நாங்கள் ஒழுங்கா செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், இது தொடர்ந்து கதைத்து கொண்டிருக்க வேண்டும். ஆக நவம்பர் மாதத்தில் மட்டும் இதை கதைத்து விட்டுட்டு அடுத்த முறையும் திருப்பியும் அக்டோபர் நவம்பர்ல தொடங்குகிறது. சரியா தெரியவில்லை. உங்கள் முயற்சி தொடர்ந்தால் இதுக்கு ஒரு முடிவு வரும். தொடர்ந்து நன்றி நன்றி. அவருடைய அந்த ஆதங்கம் சரி, இந்த முயற்சி நல்லது என்று ஊடகங்களால் கணிசமான அளவுக்கு அந்த முயற்சிகள் நடக்கின்றது. ஆனால் நீங்கள் சொல்வதை போல நவம்பர் மாதத்தில் கதைத்து விட்டு முன்பு அடுத்த நவம்பருக்கு பிறகுதான் கதைக்கின்றோம் என்றால் அந்த 12 மாதங்கள் இவர்கள் இருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அம்மாவினுடைய அடுத்த அந்திரட்டியை போன நவம்பர் மாதம் கதைத்த உறவினர்களுடைய கருத்தின்படி ஏதாவது செய்வோமானார். ஆனால் மீண்டும் பழைய குருடி கதவை திறவடி என்பதை போல மீண்டும் வேதாளத்திலே முருங்கை மரங்கள் வந்து ஏறி இருந்து கொண்டு ஆந்திரட்டியை ஆண்டித்துவசத்தை 2ஆகத்தான் செய்வோம் என்று சொன்னால் இன்னும் ஒரு நவம்பர் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டித்தான் இருக்கின்றது என்பதை மிக மனவேதனையுடன் பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒரு நேர அழைப்பிலே. வணக்கம். ஹலோ வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீங்கள். வணக்கம். ஹலோ வணக்கம், பேசுங்க. ஹலோ வணக்கம், நான் ஜெர்மனிலிருந்து அருள் அழைக்கிறேன் சார். வணக்கம் அருள், சொல்லுங்க அருள். வணக்கம். இவர்களுடைய பிரச்சனை மாதிரி தான் இலங்கையில ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. என்னென்றால் இலங்கையில சொல்லுது சிங்களவர் சொல்றார்கள் நான் தான் பெருசண்டு. அடுத்த சிங்களவர் பார்த்து சொல்லினோம் என்னென்றால் தமிழரை பார்த்து நீங்கள் வந்து குறைவு, எங்களை விட்டு குறைவு, என்னத்துக்காண்டி நீங்க ஈழம் கேட்கிறீர்கள். ஆனா உண்டு என்ன ஒரு பிரச்சனை என்றால் இப்ப சிங்கள நாட்டில வந்து மழை பெஞ்சு வெள்ளம் பெருக்கெடுத்தால் சிங்கள மக்கள் கத்துறார்கள் நாங்களே இந்த சிங்கள நாட்டில பிறந்தவண்டு, வெளிநாட்டில பிறந்திருக்கிறாமே. அவ வேறுங்க எப்படி இருக்கு இந்த இலங்கை பிரச்சனைகள் இந்த மாதிரி போய்கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி தான் இவர்களுடைய பிரச்சனை வடிவா தீர்க்கணும். அண்ணன் தம்பி மாதிரி ஒற்றுமையா போகணும், அதான் உண்டு. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டி ஒழிக்க முடியாது. அது சரி, அது மாதிரி தான். நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கருத்து எல்லோருடைய வேதனைகளையும் நான் நினைக்கின்றேன். நாங்கள் புரிந்து கொள்கின்றோம், இதை கேட்டுக்கொண்டு பொருள் புரிந்து கொள்வார்கள். எல்லோரும் ஏதோ ஒரு மன உணர்வை உந்தியவர்களாகத்தான் இந்த அழைப்பில் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு வந்திருக்கும். ஒரு நேருடைய அழைப்பை எடுக்கலாமா என்று நினைக்கின்றேன், மிகச் சுருக்கமாக. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் அண்ணா. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் கரோலேருந்து கரண் கதைக்கிறேன். வணக்கம் கரண், சொல்லுங்க. இவங்க அண்ணன் தம்பியும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆரம்ப காலத்துல ஒற்றுமையா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு இடையில வந்த உறவுண்ட கதையை கேட்டுதான் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்திருக்கும். முதலாவது அந்த உறவை பற்றி இவங்க ஆராய்ஞ்சு பார்த்து இவங்களுக்கு ஒற்றுமையை வளர்ந்து கொண்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா பாக்குற ஜனங்களும் இந்த வீட்டுக்கு இவங்க 2 பேரையும் இவங்க பின்னால வருவாங்க. நன்றி நன்றி. உங்களுடைய அழைப்பை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு வந்திருக்கின்றோம். இப்போ எங்களுக்கு அம்மாவுக்கு அந்திரட்டி செய்வதற்கு அனுஷ்டிப்பதற்கு ஒரு இடம் இல்லையே என்பது அல்ல உங்களுடைய உறவினர்களுடைய பிரச்சனை. நீங்கள் அவர்களுடைய பிரச்சனை மானசீகமாக அந்த அம்மாவுக்கு பல உதவி செய்திருக்கிறார் நினைக்கிற உறவுகளுக்கு. இந்த உறவுகளில் அவ்வளோ ஒரு நன்றியோடு தான் உங்கள்ட்ட வரையினம். அது உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக இல்லை, அது தாயினுடைய கனவுக்காக வரையினம். அதை நீங்கள் பிளவுபடுத்துறீங்கன்றதான் பிரச்சனை. இப்போ ரைட், இப்போ மயூரன் நீங்கள் பாத்திரமா வேண்டாம். மயூரன் சொல்லுங்க, இவருடைய கருத்துக்களை கேட்டோம். மயூரன், டாக்டர் விவேக், நீங்களும் சமூகத்தில் மிக முக்கியமான பாத்திரமாக இருக்கிறீங்க. உங்களோட பார்வை எப்படி இருக்குது? நிச்சயமாக உண்டா தான் செய்ய வேணும். ஏனெண்டா இப்போ இதில் யார் பெருசு சின்னன்றதை விட எங்களுக்காக தியாகங்களை செய்த ஒரு ஆளை பார்த்து நாங்கள் யார் முடிவெடுக்கணும், யார் செய்யணுன்றதெல்லாம் தவிர இந்த தியாகத்தை மதிச்சா எல்லாரும் சேர்ந்து உண்டா செய்யணும்ன்றான் என்னுடைய விருப்பம். இதில் பிரிகிறதுக்கு தேவையில்லை.
பிரிகிறது வந்து எங்களோட இனத்தை இன்னும் கீழே தான் தூக்கி தள்ளணும்னு நினைக்கிறேன். டாக்டர் அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு நேயர் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் இந்த பிரச்சனை இப்போ கதைச்சிட்டு விட்டுறோம். அடுத்த வருஷமாவது நாங்கள் ஒண்டா சேர்ந்து எல்லாம் ஒண்டா சேர்ந்து செய்தால் தான் எங்களுக்கு ஒரு பலனும் இருக்குது, ஒரு எங்களுக்கு ஒரு விடிவு வரும். நாங்கள் எங்களுக்குள்ளேயே பிரிஞ்சு நீங்கள் முதல் சொன்ன மாதிரி 2 அப்புறம் 4 பேர் 6 பேராக பிரிஞ்சு செய்தால் பிரயோசனம் இல்லை. ஆனபடியால் எல்லாரும் ஒன்றாக ஒரே இடத்துல செய்வதான் நல்லதென்று நான் நினைக்கிறேன். பொய் சொல்லக்கூடாதா என்று கேட்டால் எல்லோருக்கும் பொய் சொல்லக்கூடாது என்று தான் தெரிகிறது, ஆனால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. களவு செய்யக்கூடாது என்று தான் எல்லோருக்கும், களவு செய்வது பிழை என்று தான் எல்லோரும் நம்புகின்றோம், ஆனால் களவு செய்ய முடியாமல் இருக்கின்றது என்பதை போலதான் இது பிழை என்பதை பிழை விடுகின்றவர்களுக்கும் தெரிகின்றது. ஆனால் யார் கொலோ சதுரர், யார் கெட்டிக்காரர் என்கின்ற இந்த கைரழுவை போட்டியிலே அடுத்த நவம்பர் வரைக்கும் மீண்டும் முடிவுகளுக்காக காத்திருக்க வேண்டுமா என்கின்ற அந்த நேருடைய ஆதங்கத்தை போலதான் நான் நினைக்கின்றேன். இந்த விடயங்கள் எல்லோருடைய மனதிலும் இருக்கின்றது. நாங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே அம்மாவினுடைய அந்திரட்டி பற்றி பேசினோம், ஆனால் நாங்கள் அம்மாவினுடைய அந்திரட்டி பற்றி தானா பேசினோம் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு சமூக முறையுடன் உங்களை சந்திப்போம் அன்புறவுகளே. அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.